பழைய பாரம்பரிய பாடலை பாட போகிறோம். பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இங்கே நம்ம சபையில் நிறைய புதிய ஆட்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கே புதியவர்கள். பழைய ஆட்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. சில நேரத்தில் அவங்க பாடுறத பார்த்தா அர்த்தம் தெரியாத பாடுறாங்க போல இருக்குன்னு. நான் கூட சின்ன வயசில் சில நேரத்தில் அர்த்தம் தெரியாமல் பாடியிருக்கேன். சத்தாய் நிஷ்கலமாயின்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன அர்த்தம்னு எனக்கே வழங்க ஃபாரின் லாங்குவேஜ் மாதிரி பாடின்னு இருக்கேன். இப்படியே மனப்படம். ஆமீன் அல்லேலூயான்ற பாட்டு. ஆமீன் அல்லேலூயா இல்ல, மகத்துவ தம்பராபரான்னு இருக்குது. மகத்துவ தம்பராபரானா தேவலோகத்தின் மகத்துவ இறைவன். வேதநாய சாஸ்திரியார் எழுதின பாட்டு. 2வது ஸ்டான்ஸால ஓம் அனாதி தந்தார். ஓம் என்ற வார்த்தைக்கு அவரே அர்த்தம் தர்றார். பாட்டு புத்தகத்திலே போட்டிருக்கு. திருவார்த்தை, இட்டர்னல் வேர்டு. அவர் என்ன தந்தார்? அவர் வந்தார், இறந்தார், உயிரோடு எழுந்தார், உன்னதத்துக்கு சென்றார். அதுக்காக ஆமேன் அல்லேலூயா. வெற்றி கொண்டு ஆர்ப்பரித்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து பிசாசை வெற்றி சிறந்தார். கொடுமையான அந்த வேதாளம் பிசாசை அழித்து ஒன்றுமில்லாமலாக்கி வெற்றி கொண்டார். முறித்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு உத்தரித்து முடித்தார். பத்ராசன கிறிஸ்துனா, பத்ராசனம்னா தேவலோக தலைமை ஆசனத்தில் வீற்றிருக்கும் நாயகன். உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறவர்கள்லாம் வாசிக்கிறோம். நம்ம சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம். அதைத்தான் அப்படி சொல்றாரு, பத்ராசன கிறிஸ்துன்னு. இல்லையா? சாவின் கூர் ஒடிந்து, அப்படியே என்ன நடந்தது, மரணம் உயிர்த்தெழுதல் என்ன நடந்ததுன்னு அப்படியே சொல்லியிருப்பாரு. சாவின் கூர் ஒடிந்து மடிந்து தடுப்பு சுவர் இடிந்து, இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. அப்படியே விழுந்து ஜீவனே விடிந்து, நம்மளுக்கெல்லாம் ஜீவன் விடிவு காலம், ஜீவன் பிறந்து விடிவு காலம் உண்டாகி தேவாலய திரை 2ஆய் கிழிந்து ஒழிந்தது. அடுத்த ஸ்டான்ஸா, வேதம் நிறைவேற்றி, அதாவது வேத வசனம் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தீர்க்க தரிசனமாய் நிறைய சொல்லியிருக்கு. மரிப்பார், உயிரோடு எழும்பார், அதெல்லாம் நிறைவேறி இருக்கான் உயிர்த்தெழுதல் மூலமா. மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி, அதாவது மெய் தோற்றினா உண்மையை வெளிப்படுத்தி, ட்ரூத் இஸ் ப்ரூவன். மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி எல்லா பிசாசுடைய பொய்களையும் வெளிப்படுத்தி வெளியரங்கமாக்கி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். மறுபடியும் வருது அந்த பத்ராசனம். அங்க உன்னதங்களில் வீட்டில் இருக்கிறவர் பாவிகளை தேற்றி மாற்றி எல்லாம் பண்ணி வாழ்வித்தார். கடைசியில் தேவ கோபம் தீர்ந்து அலகையின் தீமையெல்லாம் சேர்த்து, அலகையின் தீமைனா பாதாளத்தின், அதாவது நரக சக்திகளின் சகல தீமைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து முடிந்தது ஆவலுடன் சேர்ந்து பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்து அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி எல்லாத்தையும் முடித்தார் தம்முடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக. அற்புதமான பாடல். எல்லாம் நல்லா பாடினோம். காலையில் 2 சர்வீஸ்லையும் நல்லா பாடினாங்க ஜனங்க. 4:30 மணிக்கு எப்படி வரும் பாட்டுன்னு யோசித்தேன் நான். காலையில் அர்த்தம் சொன்னால் நல்லா வரும். நான் தமிழ் புலவர்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம். யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க பாருங்க. ரொம்ப சரியான ஆளுங்கெல்லாம் சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்லை, நானே ஒருத்தர் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இது அர்த்தம்லாம் கரெக்டாக வெளியே கேட்டு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், நல்லா உற்சாகமாக பாடுவோம். கொண்டாட்டத்தின் நாள் இது. எல்லா ஞாயிற்றுக்கிழமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால தான் அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு நடக்குது. இன்னைக்கு மெய்யாகவே ஆர்ப்பாட்டத்தோடு பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.
தந்தார், ஓமனாதி தந்தார், மத்தார் இறந்து உயிர்த்தெழுந்தாரே, உன்னதமே ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரித்து, வெற்றி கொண்டார் பரித்து, கொடும்பேதாளத்தை சங்கரித்து முறித்து, பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் கூரோடிந்து, சாவின் கூரோடிந்து, மடிந்து தடுப்பு சுவரிடிந்து விழுந்து, ஜீவனே விடிந்து, தேவாலய திரை இரண்டாய் கிழிந்து ஒழிந்தது. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி, வேதம் நிறைவேற்றி, மெய்தேற்றி மீட்டு கரையேற்றி, போய் மாற்றி பாவிகளை தேற்றி, கொண்டாற்றி பத்ராசன தேற்றி வாழ்வித்தார். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. தேவ கோபம் தீர்ந்து, தேவ கோபம் தீர்ந்து, அலகையின் தீமையெல்லாம் சேர்த்து முடிந்தது ஆவலுடன் சேர்த்து, பணிந்து கொண்டாடி களி கூர்ந்து மகிழ்ந்து. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, மறுபடியும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, எல்லாரும் மறுபடியும் பாடுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. மறுமுறை ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு முறை எல்லாரும் ஆமென்.
பாட்டுவர் தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. என்ன மாதிரி பாடுறாங்க பாருங்க. சிலருக்கு அந்த காலத்தில் என் மேலே கோவம், அந்த பாரம்பரியத்தெல்லாம் ஒழிக்க வந்தவர் இவர். புது புது பாட்டெல்லாம் கொண்டாந்தேன் இல்லை, நான் கொண்டாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ நினச்சாங்க இவர் பழசெல்லாம் வேணான்றாரு போல இருக்கு, பிடிக்காது இவருக்கு, எல்லாத்தையும் மாத்துறாரு, பாரம்பரியத்தெல்லாம் உடைக்கிறாரு. கிடையவே கிடையாது. சில பாரம்பரியங்கள்லாம் காக்கப்பட வேண்டும். சிலதெல்லாம் இதெல்லாம் சின்ன வயசுல பாடின பாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்க வீட்டில். இதெல்லாம் காக்கணும். ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, வேதம் வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க, சபைக்கு ஒழுங்கா தவறாம போக சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாரம்பரியம்லாம் விட்டலையே, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்கன்னு சொல்ல, அதை யாரும் உடைக்க கூடாது, அதெல்லாம் வச்சுக்கணும். நல்ல பாரம்பரியங்கள். சில ஒன்றுத்துக்கு உதவாத மூட பழக்க வழக்கங்கள்ன்ற பாரம்பரியங்கள் இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தான், அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் முன்னுக்கு போக முடியும், நம்ம முன்னேற முடியும். ஏன்னா சில பாரம்பரியங்கள் நம்ம அப்படியே பின்தங்க வச்சிருது. வெறும் சும்மா அர்த்தமற்ற காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏதோ அவங்க செஞ்சாங்களேன்னு நம்ம பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அர்த்தமுள்ள காரியங்கள், ரொம்ப பிரயோஜனமான காரியங்களை நிச்சயமா ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த பாரம்பரியங்களை விட்டுறவே கூடாது. ஆமென். அடுத்த பாட்டு பாட போறாங்க, இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இந்த கோயிலில் அப்படிதான், பழசியம் பாடுவோம். அடுத்த பாட்டு அதுவும் வாய் வலிக்கிற மாதிரி பாட்டு தான். அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கர்த்தர் ஆளுகளில் ரெண்டு விதமாக உண்டாக்கியிருக்காரு. பழைய விதமாகவும் இருக்கிறாங்க, புது விதமாக இருக்காங்க. அவர் காட் ஆஃப் வெரைட்டி. அவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, நாடு முழுக்க எல்லாம் ஒருத்தவங்க எல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல. அவர் எத்தனை வெரைட்டி உண்டாக்கியிருக்காரு பாருங்க. உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம், உங்களுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஒன்னொன்னு ஒரு தினுசு இல்லையா? கர்த்தர் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ஆண்டவர் இல்லையா? எல்லாரும் எழுதி நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக எங்களுடைய விசேஷித்த ஈஸ்டர் ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன். இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து போட்டீர். யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா
பெயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யெஷுவாவின் ஒரே நாமம். யெஷுவா பேரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுதே. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் ராஜனை தான் பாடிடுது. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன். எல்லோரும் யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. யெஷுவா கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அவரை போல் யாரும் இல்லை. அவர் உயிரோடு எழும்பினது மட்டும் இல்ல, பரமேறினார். இன்றைக்கு பிதாவின் வலது பாரசத்துல வீற்று உட்கார்ந்து வீற்று ஆளுகிறார். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். நாம மட்டும் அவரை போற்றவில்லை. இப்பதான் பாடணும். மலைகள் சுற்றும் கோள்கள் எல்லாம் கூட அவரை பாடிடுது, அவருடைய மகிமையை அறிவிக்குது, அவரை மகிமைப்படுத்துது. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன், மகிமையின் கர்த்தராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். சில பேர் இந்த உயிர் தெழுந்தாரா இல்லையான்னு வாக்குவாதம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்துல. ஆனா நமக்கு என்ன சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இப்போ இங்க நம்ம மத்தியில் இருக்கிறாரே, அவருடைய பிரசன்னத்தை நாம உணர முடியுதே. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் வெறும் ஏதோ நம்புறது மட்டும் இல்ல, அனுபவிக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறன்றது நம்புறது மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது, உணர்றது. அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், இங்கே இருக்கிறார், விசேஷித்த விதத்துல இப்பொழுது இருக்கிறார், இப்பொழுதே நமக்கு ஊழியம் செய்கிறார். ஓ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்கிறார். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்து
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நம்மை விரும்பும் தேவன், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு உலாவிடும் ஆண்டவரே. எங்கள் மத்தியே உலாவிடும், உம்மை விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு எங்கள் மத்தியே உலாவிடும், எங்கள் மத்தியே உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, மகிமைக்கும் பாத்திரரே. இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே,
பாடுவோம். இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் மகிமை. இன்னொரு முறை பாடுவோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் இயேசுவே, ஓ இயேசுவே, ஆட்டுக்குட்டி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எங்கள் இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரான இயேசு. வல்லமையும் பெலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பெலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே. வல்லமை பெலன், வல்லமையும் பெலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. ஓ வல்லமையும் பெலனும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் இயேசுவே, ஆட்டுக்குட்டி, எங்கள் மகிமைக்கும் பாத்திரரே. தொடர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் மகிமைக்கும் பாத்திரர் நம்முடைய இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு, நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு கூட அவர் உயிரோடு இருந்தாலும் அந்த சிலுவை மரணத்தினுடைய அடையாளத்தை இன்னும் அவர் சரீரத்தில் வைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் தேவ ஆட்டுக்குட்டியா இருப்பார். இன்றைக்கு அவர் பாடுபட்டு இல்லை, ஆனா அந்த அடையாளம் இன்னும் இருக்குது. இன்றைக்கு அவர் வீட்டை ஆளுகிறார், ஆனா இன்றைக்கும் என்றைக்கும் அதை யாரும் மறக்கவே முடியாது. நமக்காக சிலுவையில பாடுபட்டு தொங்கினார். நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தவர் தான் இன்றைக்கு உலகத்தையே ஆளுகிறார். ராஜாதி ராஜாவா இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறார். இதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை, இதை காட்டிலும் ஒரு பெரிய நிச்சயம் இல்லை. ஓ உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய துதிகளுக்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீரே ஆண்டவரே, பாத்திரராய் இருக்கிறீரே. உம்மை சேவிப்பதை நாங்கள் மாபெரும் ஒரு ஸ்லாக்கியமாய் பாக்கியமாய் எண்ணுகிறோம். உமக்கு கீழ்ப்படுகிறது மாபெரும் ஆசீர்வாதமாய் பாக்கியமாய் எண்ணுகிறோம். நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களை நடத்துவீராக. இப்பொழுதும் உம்முடைய ஆவியானவரை எங்கள் மத்தியில் இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக. உம்முடைய பிரசனத்தை இன்னும் அதிகமாய் விளங்க செய்வீராக. பிதாவாகிய தேவனுடைய அன்பை, நோக்கத்தை, திட்டத்தை இன்னும் தெளிவாய் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த மீதி வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்து
தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் தயவு செய்து உட்காரலாம். காணிக்கை நாளை கத்திர நேரம் உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுக்கிற நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப்சைட்டில் போய் வெப் கிவிங் மூலமாக எங்களை காணிக்கையில் செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் பவுனஸ் பேர் காசோலிகள் எம்ஓடிடி அனுப்பலாம். தசவாங்காவுடைய கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவோட வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கு குலைக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அழைக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என் குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமையை ஐஸ்வரியத்தும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்தினேன். கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். அது ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்போம், வெளியே இருப்போம். ஒரு சில விளையாடுகள் கரங்களை உயர்த்தங்கள். சபை செய்திகளின் புரோஷனை கொடுப்பார்கள். அந்த புரோஷனிலே ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது அது மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி செல்ல கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின MP3 சிடியும் வெற்றி வாழ்வுங்கிற மதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூட பெற்று செல்லலாம். திருமண வல்ல அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு எஸ் ராஜ்குமார் அவர்களின் குமாரர் ஆர் பிரதீப்புக்கும், ECI நெற்குன்றம் சபையை சேர்ந்த திருமதி திரு ஜே ஜார்ஜ் அவர்களின் குமாரத்தி ஜெசிப் யூனிஸுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வொருவரும் பசுத்தாத்திரம் இணைக்கப்படுகிற தனியாக நியாயமான காணிக்கை வரைக்கால தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு கிருஷ்ணமூர்த்தி அவளின் குமாரர் கே பாலாஜிக்கும், ஏலிம் குளோரியஸ் ரிவைவல் சர்ச் கோடம்பாக்கம் சபையை சேர்ந்த திருமதி திரு சங்கர் அவர்களின் குமாரத்தி எஸ் துர்கா தேவிக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வொருவரும் பசுத்தாத்திரம் இணைக்கப்படுகிற தனியாக நியாயமான காணிக்கை வரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி புஷ்பா தாமஸ் அவளின் குமாரர் சுமித் ராய்க்கும், அண்ணா நகர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்த திருமதி திரு ஜான் ஜெயராஜ் அவளின் குமாரத்தி ரினி ரேஷன் ஜெயராஜுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வொருவரும் பசுத்தாத்திரம் இணைக்கப்படுகிற தனியாக நியாயமான காணிக்கை வரைக்காலம் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 1வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு அறிவிப்பு. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பூர்ண சுவிசேஷ வேதாகம கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது. அதில் வந்து கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் VBS மே மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். 4 வயது முதல் 16 வயதுள்ள குழந்தைகள் அனைவரும் இதில் பங்கெடுக்கலாம். ஈஸ்டர் ஞாயிறுடைய உற்சாகமே கொஞ்சம் தனியாக தான் இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குது. அதனுடைய சந்தோஷம், அதனுடைய ஒரு இது வெற்றியின் உணர்வு, இதெல்லாம் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் போது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறும்போது, அதை கவனத்தில் வைக்கும்போது அதெல்லாம் தானே வந்துடுது பாருங்க. இன்றைக்கு நான் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பற்றி பேச விரும்புகிறேன். இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கும் நாம டெய்லி வாழுகிற வாழ்க்கை, டெய்லி இப்பேற்பட்ட உற்சாகமும் சந்தோஷமும் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றீங்க? அப்படிதான் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஈஸ்டர் நமக்கு ஏதோ ஒரு பண்டிகை மாதிரி கிடையாது. எல்லாரும் ஏதோ பண்டிகை கொண்டாடுறாங்க, நாமளும் இது நமக்கு ஒரு முக்கியமான பண்டிகை கொண்டாட்டி இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துட்டு இன்றைக்கி கூட கொஞ்சம் ஸ்பெஷல் பிரியாணி ஆக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. பண்டிகை தான், இதை கொண்டாடுறோம் தான், விசேஷமாக கொண்டாடுறோம் தான். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லுது இன்றைக்கி இந்த பண்டிகை. இந்த ஈஸ்டர் ஏன் கொண்டாடுறோம்? இதன் மூலமாக ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம், அதை நினைவு கூறுகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றுகிறது. நல்லா கவனிங்க, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றுகிறது. ஏதோ இதை கொண்டாட்டு போறது இல்லை, இதுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நீங்க வேலைக்கு போகும்போது இயேசு உயிரோட இருக்கிறதுனால நீங்க வேலையை இன்னும் நல்லா செய்யணும். நீங்க உங்க குடும்பத்தை நடத்தும் போது இயேசு உயிரோடு இருக்கிறதுனால உங்க குடும்ப வாழ்க்கையை இதனால இன்னும் சிறந்து விளங்க வேண்டும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க படிப்பு இன்னும் நல்லா படிக்கணும். நீங்க எதனால? இயேசு உயிரோடு இருக்கிறதுனாலங்க. எல்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. புதிய ஏற்பாடு அப்பேற்பட்ட விதத்துல தான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தோடு சம்பந்தப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட ஒரு பகுதிக்கு உங்களை கொண்டு போகிறேன். எபிரேயர் 13:20 21 வாசிக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி கொஞ்சம் பேசிடுறேன். எபிரேயர் 13:20-21 இந்த புத்தகத்தினுடைய பின்னணி உங்களுக்கு சில தெரியும் நினைக்கிறேன். இது யாருக்கு எழுதப்பட்டது ஒரிஜினலா, அதை யோசித்து பார்க்கணும் எப்பவுமே. அப்பதான் நம்ம அதை உண்மையிலே அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும், அதனுடைய மேன்மையை புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டது. அதாவது இந்த மக்கள் நாம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது, நான் படுற கஷ்டம் மாதிரி யாரும் படல அப்படின்னு. ஆனா இவங்க படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க பாருங்க ரொம்ப அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். இவங்க யாருன்னா யூதர்களாய் இருந்தவர்கள் ஒரிஜினலா, ஆனா இயேசுவை நம்பி கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள். ஆனா போக போக இந்த பெர்சிக்யூஷன் ஏறிடுச்சு அந்த காலத்துல. ஆகவே அவங்களுடைய சொந்த யூத மக்களே அவங்கள துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம ரோம சாம்ராஜ்யமும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சு. எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னா, அவங்க இயேசு மேல இருக்க நம்பிக்கையை விட்டு விடலான்னு நினைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு யோசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு சோதனை வந்துருச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில், அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில படு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற அந்த ஜனத்துக்கு இந்த எழுத்தாளர் எழுதுகிறார், இந்த நிருபத்தை எழுதுகிறார். பல காரியங்களை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறாரு. அவங்க சுற்றில இருக்கவங்க மற்ற யூதர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இயேசுவை நம்பி உனக்கு என்ன வந்தது பாரு, நாங்களாம் மோசையை நம்புறோம், பழைய ஏற்பாட்டை நம்புறோம், நீ இயேசுன்னு சிலுவையில் மரித்தவரை போய் நம்பிக்கிட்டு இருக்க. அப்போ இவர் எழுதுறார், இல்லை அவரு சிலுவையில் மரித்தவர் மட்டும் கிடையாது, இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர். இதெல்லாம் எபிரேயர் நிருபத்தில் இருக்குது. இவர் எழுதுறார். மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க, மோசே தான் பெருசு, என்ன இந்த இயேசுன்னு சொல்றீங்க. இவர் எழுதுறார், எபிரேயர் நிருபத்தில் காண்பிக்கிறார், மோசே ஒண்ணுமே கிடையாது. இயேசுவோட ஒப்பிட்டா மோசே, இயேசு தான் பெரியவர். இயேசு ஈடு இணையா யாருமே இல்லை. தேவ தூதர்கள் ஈடு இணையா இல்லை, மோசே ஈடு இணையா இல்லை, யோசுவா இல்லை. யோசுவா செய்ய முடியாததை இயேசு செய்கிறார். உண்மையான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிறார்லாம் போதிச்சுட்டே வராரு. அருமையா போதிக்கிறார், முழு நிருபத்துக்கு போதிக்கிறார். இப்போ கடைசி அதிகாரத்துக்கு வரார். சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனாலும் சில வார்த்தைகளை கடைசியா சொல்ல விரும்புகிறார். இதன் மூலமாய் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்ட விரும்புகிறார். என்னதான் சொல்றது, சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ என்னதான் சொல்றது, என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன பண்றாருன்னா, இந்த 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னு சொல்லிடுறேன், அப்புறம் வாசிப்போம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை கவனிங்கன்றாரு. கவனத்தை எங்க திருப்புறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு கவனத்தை திருப்புகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த தேவன், நீங்க சேவிக்கிற தேவன் இயேசுவை உயிரோட எழுப்பிட்டார்னா, அது உண்மையா இருந்தால் உங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதான் சொல்ல வர்றாரு. இதுல மைய கருத்தே அதுதான். வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். தேவன் இயேசுவை உயிரோட எழுப்பினாரானால் உங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மையும் செய்து முடிப்பார். இப்ப நம்ம வாசிப்போம். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 13ஆம் அதிகாரம் எபிரேயர். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நிறைய காரியங்கள் இருக்கு இந்த 2 வசனத்துல, நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கவே முடியாது. ஆனா மைய கருத்து இதுதான், ரொம்ப சிம்பிள். பல டீட்டெயில்ஸ் இருக்கு, மைய கருத்து ரொம்ப சிம்பிள். என்னது, இதை செய்துட்டார்னா இந்த தேவன், இதை செய்த இந்த தேவன் இதையும் செய்வார். எதை செய்த எந்த தேவன்? 20ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின்
தேவன். இந்த தேவன் எந்த தேவன்? சும்மா தேவன் கிடையாது, வெறும் பழைய ஏற்பாட்டின் தேவன் கிடையாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பழைய ஏற்பாட்டிலும் சமாதானத்தின் தேவன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது தெரியாது அவங்களுக்கு. என்ன தெரியாது? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இந்த தேவன் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்வார்ன்றார் பாருங்க 21ஆம் வசனத்துல. உங்களை, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை என்ன பண்றாரு பாருங்க. இயேசுவுக்கு செய்த தேவன் உங்களை என்ன பண்ணுவாராம்? சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர் ஆக்குவாராக. சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. என்ன சொல்றாரு? அடிப்படையா என்ன சொல்றாரு? இதை செய்த தேவன் உங்களுக்கு இதையும் செய்வார். உங்களுக்கு இதையும் செய்வார். அப்ப நம்ம இதை பார்க்க ஆரம்பிப்போம். ஏனென்றால் இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் இதுல அடங்கி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வசனம், எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வசனம் நான் காண்பிக்கிறேன். முதல்ல நம்ம இப்படி ஆரம்பிப்போம். முதலாவது என்ன? ஓகே, அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இது காரியம் மறந்துட்டேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம். முக்கியமா விட்டுறக்கூடாது இதை. அவரு இங்க வெறும் சொல்லல, ஜெபிக்கிறார். அதை கவனிச்சிங்களா? சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. ஆக்குவாராகனா ஜெபிக்கிறார். வெறும் ஜெபிக்கிறார்னு சொன்னா பத்தாது, ஆசீர்வாதம் கூறுறாரு. இறுதி ஆசீர்வாதம், பெனடிக்ஷன் சொல்லுவோம்ல நம்ம. இது ஆக்சுவலா ஒரு பெனடிக்ஷன். அப்படியே பாத்தீங்கன்னா பெனடிக்ஷன் மாதிரியே வரும் பாருங்க. நிருபத்தின் கடைசியில வருது. எப்படி நாம செய்தியின் முடிவுல ஆசீர்வாதம் கூறுறோமோ, இவர் இந்த நிருபத்தின் முடிவுக்கு வந்துட்டாரு. ஒரு ஆசீர்வாதத்தை கூற விரும்புறாரு இந்த ஜனத்தின் மேல. இப்ப நான் சொல்றாரு, இந்த தேவன் உங்களை சகல விதமான நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆசீர்வாதம் கூறுறாரு. ஆசீர்வாதம் கூறுறதுன்னா சில நேரம் இன்னைக்கு சில பேர் அதை ஒரு ஃபார்மாலிட்டியா எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ முடிக்கிறப்ப ஆசீர்வாதம் கூறுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, பவரும் அப்படி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க எல்லாம் யூத மக்கள். பேக்ரவுண்ட் யூதர்களுக்கு ஆசீர்வாதம் கூறுறது ரொம்ப சீரியஸான விவகாரம். பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆசாரியருக்கு சொன்னார், கற்றுக் கொடுத்தாரு எப்படி ஆசீர்வாதம் கூறணும்னு. என்னாகும் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க, எப்படி ஆசீர்வாதம் கூறணும், என்ன சொல்லணும்னு கற்றுக் கொடுத்துட்டு சொல்றாரு, நீ இதை சொல்லும் போது நானே அவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு கூட ஆசீர்வாதம் கூறும் போது நம்ம ஆட்டிடியூட், நம்ம மனப்பான்மை எப்படி இருக்கணும்? அதை பெற்றுக்கொள்றேன், வாங்கிக்கிறேன், உள் வாங்கிக்கணும் ஆசீர்வாதத்தை. சும்மா பேச்சுக்கு சொல்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்கூடாது பாருங்க. ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது அப்படியே பழிச்சது. உங்களுக்கே தெரியும். யாக்கோபு தன்னுடைய 12 மகன்களை ஆசீர்வதிக்கும் போது, அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறும் போது அப்படியே பழிச்சது. போய் பாருங்க சரித்திரத்துல. இப்படிப்பட்ட யூதர்கள் அந்த ஆசீர்வாதத்தை நம்புறாங்க, ஆசீர்வாதம் கூறுறத ரொம்ப நம்புறாங்க. இங்க என்ன பண்றாரு? இவர் எல்லாரையும் பார்த்து ஒரு ஆசீர்வாதம் கூறுகிறார். இது வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இது நம்மை பார்த்து கூறப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நம்மை பார்த்து பேசுறது போல எடுத்துக்கணும் அதை. அப்போ இந்த வசனத்தை அந்த மாதிரி அணுகலாம், நம்ம சீரியஸா அணுகலாம். இது உண்மை, சத்தியத்தை போதிக்குது. இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பலிக்கும். அப்ப ஆரம்பிப்போம். இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதலாவது என்னத்துக்காக ஜெபம் பண்றார்? என்ன நடக்கணும்னு ஆசீர்வதிக்கிறார்? குறிப்பா எப்படி ஆசீர்வதிக்கிறார் கவனிப்போம். சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அந்த வார்த்தை தமிழ்ல வருது இல்ல, உங்களை சீர். அதுக்கு முன்னால மன்னிக்கும், உங்களை என்ற வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களை. யார ஆசீர்வதிக்கிறாரு? உங்களை. உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றாரு? சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்களை எளிமையா சொல்ல போனா இன்னும் நல்லா ஆக்குவாராக, இருக்க வேண்டிய விதத்துல மாற வைப்பாராக. அது அர்த்தம், சீர்படுத்துவாராக. ஆங்கிலத்துல இப்படி கூட இருக்கு நிறைய மொழிபெயர்ப்புல, டு மேக் ஃபிட். மே திஸ் காட் மேக் யூ ஃபிட். உங்களை ஃபிட் ஆக்குவாராக. ஃபிட்னா தெரியல உங்களுக்கு, நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம எல்லாருமே அதை நாடுகிறோம், அதுக்காக முயற்சியெல்லாம் எடுக்கிறோம். ஏன்? இன்னும் ஃபிட் ஆக ஆக பாடி நல்லா ஆகும், ஹெல்த் நல்லா ஆகும், பல காரியங்கள் அதனால நல்லா செய்யலாம். அப்போ அது மாதிரி தேவனுடைய பார்வையில ஃபிட் ஆகணும்ன்றார் இவரு.
என்ன சொல்றாரு, தேவனுடைய பார்வையில இது வந்து வெறும் சரீர ஃபிட்னஸ் கிடையாது. தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும். ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கலாம் நம்ம, ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும். தேவனுடைய பார்வையில இன்னொரு விதத்தில் மொழிபெயர்ப்பட்டிருக்கு அந்த சீர்பொருந்தினர் ஆக்குவாராகன்றது வந்து டு மேக் யூ பர்ஃபெக்ட் ஆர் மெச்சூர், வளர்ந்தவர்கள், தேர்ந்தவர்கள், பூரணர்களாய் ஆக்குவாராக. அப்ப நம்ம எல்லாருமே பாருங்க இன்னும் கொஞ்சம் பூரணம் அடையலாம். கரெக்டா? எல்லாருமே, யாருமே சொல்ல முடியாது நான் பூரணத்தை அடைஞ்சிட்டேன், இனி எனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை, முன்னேற்றமும் தேவையில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இயேசு ஒருத்தர் தான் சொல்ல முடியும், நான் மாறவே தேவையில்லை, நேற்றும் இன்றும் என்றும். வேற யாரும் அந்த மாதிரி பேச முடியும். நானும் மாறவே தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே மாற வேண்டும், இன்னும் கொஞ்சம் மாற வேண்டும், முன்னேற வேண்டும், இன்னும் பூரணராக ஆக வேண்டும், இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா ஆக வேண்டும். தேவனுடைய பார்வையில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா ஆக வேண்டும், உண்மையிலே ஃபிட் ஆகணும். அதையும் சொல்லிடணும். இன்னைக்கு வந்து எப்படின்னா பார்க்கறதுக்கு ஃபிட் மாதிரி ஆகலாம். அதாவது வயிற்று உள்ள இறுக்கி பிடிக்கிற மாதிரி சட்டம்லாம் இருக்குது இன்னைக்கு. போட்டாச்சுமா அப்படியே ஃபிட் மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. இது அது கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம் பாருங்க. இது கஷ்டம், இவரு ஜபிக்கிறது கஷ்டம். உண்மையிலே ஃபிட் ஆகணும். சீர்பொருந்தினர் ஆக்குவாராக. இது தேவன் தான் செய்ய முடியும் பாருங்க. எதுலெல்லாம் சீர்பொருந்தினர் ஆக்குவாராக? சகலவித நற்கிரியையிலும். அது பாத்தீங்களா 21ஆம் வசனம், சகலவித நற்கிரியையிலும் உங்களை சீர்பொருந்தினர் ஆக்குவாராக. அந்த சகலவிதன்ற வார்த்தை எல்லாத்திலையும் எல்லா நற்கிரியைன்னு வருது தமிழ்ல, ஆனா அதனுடைய பெட்டர் மொழிபெயர்ப்பு வந்து என்னன்னா எல்லா நன்மையான காரியங்கள்லையும். அதான் அர்த்தம். பொதுவான வார்த்தை அது, நற்கிரியைன்னு கிடையாது. நீங்க நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எவ்ரி குட் திங்னே வரும். நற்கிரியையா இருக்கட்டும், நல்ல காரியமா இருக்கட்டும், பொதுவாகவே எல்லா நல்ல விஷயங்கள்லையும் உங்களை சீர்பொருந்தினவர்களா ஆக்குவாராக. அதான் அர்த்தம். எல்லா நல்லதுலையும் எவ்வளவு விரிவா சொல்லிட்டார் பாருங்க. ஆசீர்வாதம் எவ்வளவு விரிவா சொல்ல முடியுமோ சொல்லிட்டார். இதுல வந்து உங்க வாழ்க்கையில அடங்கிய எல்லாமே வந்துருச்சு. அதனால தான் சொல்றேன், இது உங்க வேலைக்கு பொருந்தும், உங்களுடைய திருமணத்துக்கு பொருந்தும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தும், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் இது பொருந்தும். ஏன்? சகலவித நன்மையிலும் உங்களை சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அதான் ஜெபம். எல்லாத்துலயும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்துலயும். இதை வந்து நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன். ஈஸி டு ரீட் வெர்ஷன், தமிழ் பைபிள். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு லேட்டஸ்ட் ஒரு வெர்ஷன் இருக்கு பாருங்க, ஈஸி டு ரீட், ERV. அதுல வந்து இதே வாக்கியத்தை, உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினர்கள் ஆக்குவாராக என்ற வாக்கியத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு விதமான நன்மையையும் செய்யும் திறமையை உங்களுக்கு வழங்க வேண்டும். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விதமான நன்மையையும் செய்யும் திறமையை உங்களுக்கு தேவன் வழங்க வேண்டும். அப்ப நன்மை செய்ய விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில இவ்வளவு நன்மை செய்யலாம் பாருங்க. எல்லா விதத்துலையும் நன்மை செய்யலாம், நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம், உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்யலாம், வேலையில் நன்மை செய்யலாம். நன்மைன்றது ரொம்ப பொதுவான வார்த்தை. நான் சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நன்மையில வளரலாம். அப்ப சகல விதமான நன்மையை செய்யும் திறமையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஜெபம் பண்றாரு. அப்ப பாருங்க, இதுல எல்லாமே அடங்கி இருக்கு பாருங்க. ஏன் இப்படி ஜெபம் பண்றாரு? இதனுடைய நோக்கம் என்னது? நோக்கம் அங்கே போடப்பட்டிருக்கு, அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன நோக்கம்? தம்முடைய சித்தத்தின்படி 21ஆம் வசனம், அந்த 2வது பகுதி, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினர்கள் ஆக்குவாராக. நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு தான் இப்பேர் பெற்ற மாற்றம் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனா இன்னும் அதிகமா செய்யலாமா இல்லையா? நிச்சயமா செய்யலாம். இன்னும் பூரணமா செய்யலாமா? நிச்சயமா செய்யலாம். அது விரும்புறோம்னு நினைக்கிறேன் நானே. ஆனா அது எப்படி நடக்கும்? தேவன் நமக்கு சகல விதமான திறமையை கொடுக்க வேண்டும். சகல விதமான நல்ல காரியங்களையும் சீர்படுத்த வேண்டும்.
இதுதான் நோக்கம் பாருங்க. நல்ல ஒரு நோக்கம். தேவனுடைய சித்தத்தை நான் இன்னும் அதிகமா செய்யணும், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? பாருங்க, இப்பேற்பட்ட காரியத்துக்கு தான் ஜெபம் பண்றாரு. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? நாம மாறணும், ஜனங்க மாறணும். நம்ம சில நேரம் நம்ம என்ன மாறணும்னு யோசிக்கும் போது முதல்ல அடுத்த ஆளை தான் பார்ப்போம். ஆண்டவரே தயவு செய்து அவரை மாற்றும், இவங்கள மாற்றும், அல்லது என் சூழ்நிலையை மாற்றும், அப்படி நமக்கு வெளியே தான் பார்ப்போம் பாருங்க எப்பவுமே. அதுதான் இயல்பு. ஆனா இவர் சொல்றாரு உங்களை, அதான் சொன்ன என்னை. நாம மாறணுமா? சும்மா வெளியரங்கமா மாறக்கூடாது, முழுமையா மாறணும், உள்ளிருந்து மாறணும், உண்மையா மாறணும், தேவனுடைய பார்வையில ஃபிட் ஆகணும், இன்னும் பூரணர்கள் அடையணும், அவருடைய சித்தத்தை இன்னும் பூரணமான விதத்துல செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய விண்ணப்பம் பாருங்க இது. முக்காவாசி பேர் லேசா ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கொஞ்சம் சமாதானத்தை தாரேன் இன்னைக்கு, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரோம், ஆண்டவரே ஒரு காரை தாரோம். இப்படிதான் நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணுவோம்ல. இவர் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஜனங்கள்லாம் மாறணுமா? ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணல, இவர் ஒரு கூட்ட ஜனத்துக்கே ஜெபம் பண்றாரு. இவர் எழுதுற ஒரு கூட்ட ஜனத்துக்கு, ஒரு பெரிய சபை அங்க இருந்திருக்கும் நினைக்கிறேன், அல்லது ஒரு கூட்ட சபைகள், எல்லாரும் மாறணும்னு அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லல, நானு விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகளுக்கு இந்த வசனம் பொருந்தும் பாருங்க. உண்மையான விசுவாசிகள். இன்னைக்கே நீங்க விசுவாசி ஆகலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விசுவாசினா இயேசுவை விசுவாசிக்கிறது தான் விசுவாசி. இப்பவே நீங்க இயேசுவை விசுவாசிக்கலாம் அப்படின்னா நீங்க விசுவாசி. உண்மையான விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாருமே எல்லா விதத்திலும் இன்னும் நல்லா மாற வேண்டும், பூரணர்கள் ஆக வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய விண்ணப்பம் இது. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? யோசித்தீங்களா? இதெல்லாம் நடக்குமா? அல்லது சும்மா பேச்சுக்கு இது ஓவரா இருக்குதா? சரி, கடைசியில் சும்மா கொஞ்சம் கிராண்டா சொல்லி முடிக்கணும்னு நீங்க நினைக்கலாம். பிரசங்கியார்களே இப்படிதான், இஷ்டத்துக்கு பேசி ஓவரா பேசி பில்டப் கொடுத்து முடிச்சிருவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் நடக்கிறது வேற. அப்படியா? இது நிருபத்துக்கு முடிவுக்கு வந்துட்டாரு, ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரா? இது நடக்குமோ நடக்காம ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடலான்னு போயிடுறாரா? கிடையாதுங்க. இது தேவனுடைய வார்த்தை. இது சும்மா அப்படி அர்த்தம் இல்லாதெல்லாம் அப்படி சொல்லப்பட்டிருக்காது. இதுக்கு அர்த்தம் உண்டு, இதுக்கு வல்லமை உண்டு. இது உண்மையிலே நடக்கும்னு அவர் நம்புகிறார். இந்த எழுத்தாளருக்கு கேட்டீங்கன்னா அவர் உண்மையிலே நம்புறாரு, இப்படி நடக்கும்பான்னு நம்புறாரு. நீங்க கேட்கலாம், எப்படிப்பா இதை நடக்கும்னு நம்புவ? ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? நீங்க எல்லாருமே எல்லா விதத்திலையும் நல்லதா ஆகணும், இன்னும் மாறணும், பூரணமாய் அடையணும், தேவனுடைய சித்தத்தை இன்னும் செய்யணும். எப்படி, எந்த தைரியத்தை, எந்த நிச்சயத்தை வச்சு இதை ஜெபம் பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க அவரை கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவார், ஏப்பா இயேசுவை உயிரோட எழுப்பின தேவன் இதையும் செய்திருவார் போ. அவ்வளவுதான். லாஜிக்கே ரொம்ப சிம்பிள். ரொம்ப விண்ணப்பம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா அது எதின் அடிப்படையில் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். நல்ல கவனி. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் கவனிக்க வேண்டியது. முதல்ல நம்ம என்ன கேட்டார் என்பதை பார்த்தோம், என்னத்துக்காக ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது எதின் அடிப்படையில் இவ்வளவு பெரிய காரியத்தை கேட்கிறார். எதின் அடிப்படையில்னா இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படையில். அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து வர பண்ணின சமாதானத்தின் தேவன், இந்த தேவனால இதை செய்ய முடியும்ன்றாரு. இது ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் த கிரேட்டர் டு லெசர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ பெரிய விஷயத்தை தேவன் ஏற்கனவே செய்துட்டாரானால் இதையும் செய்திருவார். இவ்வளோ பெருசை செஞ்சிட்டார்னா இந்த சின்ன காரியத்தையும், அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் எது பெருசு எது சின்னது? நம்மளை கேட்டா நாம ஒருவேளை சொல்லலாம், பா எல்லாம் மாறுறது பூரணம் அடைகிறதெல்லாம் நடக்கக்கூடிய காரணமா அதுதான் பெருசு. கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எது தெரியுமா பெருசு? இயேசுவை உயிரோட எழுப்பினார். நல்லா கவனிங்க. இதுதான் வாழ்க்கை எப்படி பார்க்கிறோன்றது தான். அவருக்கு ஏன் மாற்றம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவருக்கு எது பெருசா தோணுதுன்னா, இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதை போன்ற ஒரு காரியம் நடந்ததே கிடையாது, அதை போன்ற ஒரு மகிமை உள்ள காரியம் இல்லவே இல்லை. அதை செய்துட்டாரானால், இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துட்டாரானால் இந்த ஜனத்தை எல்லாம் அவர் மாற்ற முடியும், வல்லவர், செய்வார். இதுதான் அவருடைய நம்பிக்கை. பாருங்க, அது எங்கிருந்து வருது அந்த நம்பிக்கை? உயிர்த்தெழுதலை மேன்மையாய் கருதுகிறது. நாமளும் ஒரு விதத்தில் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம். அடிக்கடி பார்த்துருப்பீங்க நீங்களே.
நமக்கு தேவன் செய்த பெரிய காரியத்தை எண்ணி ஜெபம் பண்ணுவோம். பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? உங்களுக்கு ஏதாவது பெருசாக செஞ்சிருக்காரா தேவன்? பெரிய விடுதலை ஏதாவது கொடுத்துருக்கிறாரா? மறக்க முடியாத சில காரியங்கள் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது எப்படி யோசிக்கிறோம்? ஆண்டவரே, அப்போ எனக்கு உதவி செய்தீர், இதுக்கும் எனக்கு தயவுசெய்து உதவி செய்யும். ஒரு நிச்சயத்தோட கேட்குறோம், ஆண்டவரே இதையே செஞ்சுட்டீர், இதை செய்யும். யூத மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா யூத மக்களும் நாமளும் சரி சிருஷ்டிப்பை முன்னிட்டு ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே ஒண்ணுமே தெரியல என்ன சொல்லுவோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நீர் எனக்கு இதை ஒன்னும் மனசுக்கு வரலன்னா அதையாவது சொல்லிடலாம். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது எவ்வளவு பெரிய விஷயம். அதோட ஒப்பிடும் போது நம்முடைய காரியங்கள்லாம். ஆனா நீங்க கவனிச்சிருப்பீங்க, முக்காவாசி பேரு இயேசுவை உயிரோட எழுப்பினீரே இதையும் செய்யும்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதலினுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாததுனால. சிருஷ்டிப்பினுடைய மேன்மை அவங்களுக்கு புரியுது, ஏன்னா அதை பார்க்குறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணால் பார்க்க முடியாததுனால அதனுடைய மேன்மை புரிய மாட்டேங்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மாதிரி ஜெபம் நடக்கும். எந்த மாதிரி ஜெபம்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே இதை செய்யும். அது மட்டும் இல்ல, சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்தவரே இதை செய்யும். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெபமும் இருக்கு. எந்த ஜெபம்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே இதை செய்யும் ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னொரு ஜெபத்தையும் பார்க்குறீங்க. என்ன ஜெபம் அது? இந்த ஜெபம், மரித்தோரிலிருந்து உயிரோட இயேசுவை எழுப்பின தேவனே இதை செய்யும். பவுல் ஜெபிக்கிறார் அந்த மாதிரி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில். ஜெபிக்கல, அவர் சொல்றார், போதிக்கிறார், நம்முடைய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல எண்ணி சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பெருசா என்றாங்க. அவங்களுக்கு உணர்றாங்க, இதை போல எதுவும் நடக்கல, இது நடந்துருச்சுன்னா எல்லாமே நடக்கும், நாம மாறிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளலாம். சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலினுடைய மேன்மை, அதுல என்னதான் பெருசா நடந்துருச்சு? நிறைய காரியங்கள் நடந்தது. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எனக்கே எல்லாமே தெரியாது. அது அவ்வளோ பெரிய விஷயம். எந்த மனுஷனுக்கும் எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில காரியங்களை நான் இன்றைக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவன் இயேசு உயிரோடு எழுப்பும் போது அப்படி என்னதான் செஞ்சிட்டார்? ஒன்று, இருக்கிறதிலே வல்லமை வாய்ந்த சத்துருக்களை தோற்கடித்தார். இருக்கிறதிலே வல்லமை வாய்ந்த சத்துருக்களை பாருங்க. தேவன் பல சத்துருக்களை தோற்கடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மக்களுக்கு எதிர்த்து பல நாடுகள் வந்தார்கள், பல சக்திகள் வந்தாங்க, அந்நிய தேச ராஜாக்கள் சேனைகளோட வந்தாங்க. எல்லாத்தையும் தேவன் தோற்கடித்தார். விசேஷமா அந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஹைலைட்டா இருக்குது. எது? சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து பார்வோனையும் சேனையும் அத்தனை சேனையும் முழுக்கடித்தார். இனி அவர்களை பார்க்க மாட்டேன்னு அப்படியே செஞ்சு காமிச்சார். அதை அன்னைக்கு உலகத்தில் இருந்த மிக வல்லமை வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யம் எகிப்து, அதனுடைய ராஜா, அதனுடைய சேனை அத்தனையும் சமுத்திரத்துக்குள்ள முழுக்கடித்தார். 2 பிளந்து. எவ்வளவு பெரிய ஒரு செயல் பாருங்க. அதனால தான் இஸ்ரேல் மக்கள் ஜெபம் பண்ணும்போது அதை முன்னிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா இங்க நீங்க இதை ஆராய்ந்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எபிரேயர் எழுத்தாளர் அந்த இதை வச்சு மனசுல வச்சு சொல்றாருன்னு. ஏன்னா ஏசாயா 63 அப்படி ஒரு இது இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு பேச்சு மாதிரி இருக்கு. அதாவது, ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை எங்களுக்கு பிளந்த தேவனே இப்போ எங்க இருக்கிறீர், இப்போ ஏதாவது செய்யும் அப்படின்னு ஒரு ஜெபம் மாதிரி அங்க இருக்கு ஏசாயா 63. இதுவும் அதுவும் ஒப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இவர் அதை முன்னிட்டு இங்க சொல்றாரு, ஆனா அதன் மூலமா காண்பிக்க விரும்புகிறார், நான் சிவந்த சமுத்திரத்தை முன்னிட்டு ஜெபம் பண்ணல, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை முன்னிட்டு ஜெபம் பண்றேன். ஏன்னா சிவந்த சமுத்திரத்தில் வெளிப்பட்ட வல்லமையை காட்டிலும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல்ல வெளிப்பட்ட தேவ வல்லமை மிக பெருசு. எப்படி பெரியதுன்னு கேட்கலாம் நீங்க. யார் தோற்கடிக்கப்பட்டான்னு பாருங்க. யார் தோற்கடிக்கப்பட்டா? சிவந்த சமுத்திரம் அந்த சம்பவத்துல யார் தோற்கடிக்கப்பட்டது? பார்வோனும் சேனை. இங்க யார் தோற்கடிக்கப்பட்டது? பிசாசானவன், மரணம். எத்தனையோ சத்துருக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு வரைக்கும் இயேசு உயிரோடு எழும்பினது வரைக்கும் யாரும் பிசாசானவனை தோற்கடித்ததில்லை. இந்த அளவுக்கு
யாரும் மரணத்தை ஜெயித்ததே கிடையாது. நீங்க யோசிக்கலாம், இல்லைங்க சில பேர்லாம் உயிரோட எழும்புனாங்களே, லாசரு போன்ற ஆட்கள் உயிரோட, ஆனா மரணத்தை அவங்க ஜெயிக்கல. ஏன் தெரியுமா? திரும்ப மரித்திட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த கதை இங்க இல்ல. லாசருக்கு திரும்ப மரித்தாரு, அவரை திரும்ப அடக்கம் செஞ்சாங்க. இங்க எழுதல, ஆனா அது நடந்தது. இயேசு ஒருவர் தான் மரணத்தை முழுமையாய் ஜெயித்தார். அவர் உயிரோட எழும்பினார், திரும்ப மரிக்கவே இல்லை, மரிக்கவே முடியாது. பாருங்க, சாகாமை அடைந்தார். ஆகவே மரணத்தையே ஜெயித்தார். தேவன் மிக வல்லமை வாய்ந்த சக்தி. மரணம், பிசாசானவன் இன்னைக்கு இன்னும் இருக்கிறான். என் பையன் என்ன பார்த்து கேட்டான், எப்போதான் ஆண்டவர் பிசாசானவனை ஒழிக்க போறார்? இன்னும் இருக்கிறான் ஆனா அவன்கிட்ட எந்த பெரிய பவரும். இஸ் a defeated foe. அதாவது தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அவன் தோற்கடிக்கப்பட்ட, கை காலெல்லாம் உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு பிசாசு. பேச்சு தான் ஓவரா இருக்கும், பொய் தான் ஓவரா இருக்குமே ஒழிய ரியல் பவர் அவன் கையில இல்ல. அவன்கிட்ட இருந்த வல்லமை அதிகாரத்தை உரிந்து போட்டார், அறுத்து போட்டார். கொலோசியர் 2:15 வாசித்து பாருங்க. சிலுவையிலும் உயிர்த்தெழுதலும் அதை செய்கிறார். பிசாசை தோற்கடித்து மரணத்தை ஜெயிக்கிறார். பாருங்க, ஏன் இதை சொல்றேன்? இதையே ஜெயிச்சிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற எதிர்ப்பு சக்திகளை ஜெயிக்க நமக்கு பலத்தை தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். எப்பேற்பட்ட சக்தியா இருக்கட்டும், நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற சக்திகள், ஒருவேளை அது 10-20 வருஷம் இருக்கிற ஒரு கெட்ட குணாதிசயமா இருக்கலாம். நாம மாறணும்னு சொல்றேன்ல. ஒருவேளை ஒரு திறமை இல்லாதது போல ஒரு தோன்றலாம். பாருங்க, சில நேரம் திறமை இல்லைங்க, நான் இதை செய்யறேன், எனக்கு ஒரு பெரிய திறமை இல்லைன்னா ஒருவேளை அது நீங்க அந்த ஏரியாவுக்கு அழைக்கப்பட்டு இல்லைன்றதை காண்பிக்கலாம். ஞானமும் பயன்படுத்தணும் இதெல்லாம். ஆனா உண்மையிலே தேவன் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாருன்னா அதை செய்யறதுக்கு திறமையும் தருவார். எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலையும் அதெல்லாம் தாண்டி திறமையை தந்து நீங்க அதை வெற்றிகரமா செய்து முடிக்க முடியுங்க. மரணத்தையே அவர் ஜெயித்துட்டாரு, பிசாசியே ஜெயித்துட்டாரு. இதை ஜெயிக்கும்படி உங்களுக்கு உதவ மாட்டாரா? நிச்சயமா உதவுவார். இதெல்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நம்ம எதிர்க்கிற சக்தி எல்லாம் ஒன்றும் இல்லாதது போல தோணுது. பாருங்க, பாவம் என்ற சக்தி ஒன்றும் இல்லாதது போல தோணுகிறது. இயேசு அதை ஜெயித்துட்டார். ரெண்டாவது, இருக்கிறதுலே பெருசை ஜெயித்துட்டார்னா, இருக்கிறதுலே பெரிய சத்துருக்களை ஜெயிச்சார்னா, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற சக்திகளை அவர் நம்மை ஜெயிக்கும்படி கிருபை செய்வார், பலப்படுத்துவார். ரெண்டாவது, உயிர்த்தெழுதலுடைய மேன்மை. அதுல என்னதான் பெருசா நடந்துருச்சு? ரெண்டாவது, தேவன் இயேசு உயிரோடு எழுப்பின போது இந்த யூனிவர்ஸ், இந்த அண்ட சராசரங்கள்ல இருக்கிற ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு பிரமாணத்தையே நிறுத்தி ரிவர்ஸ் பண்ணாரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிரமாணம், என்ன பிரமாணம்னு யோசிக்கலாம் நீங்க. He stopped and he reversed a law that operates in the entire universe. ஒரு பிரமாணம். இது என்ன பிரமாணம்னா, பிசிக்ஸ்ல கூட சொல்லுவாங்க, இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எளிமையா சொல்ல போனா இப்படி சொல்லலாம், சும்மா விட்டா எல்லாமே நாசமா போகும். அதுதான் பிரமாணம். If left to itself, everything will go toward disorder and chaos. சும்மா விட்டீங்கன்னா, எதையும் சும்மா விட்டீங்கன்னா அது நாசமா தான் போகும், கடைசியில் போய் அழிந்து போகும். ஒரு வீட்டை சும்மா விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அழுக்காகும். அந்த வீடே உங்க கையில இருக்காது கொஞ்சம் நல்ல. அப்படியே விட்டீங்கன்னா, 1000 வருஷம் விட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இடிந்தே போயிடும். சும்மா விட்டா, எதையும் சும்மா விட்டா அது நாசமா தான் போகும். அதை நீங்க தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு நீங்க பெரிய கஷ்டத்துல இறங்கணும். அதாவது நீங்க ஒரு வீட்டை அப்படியே கிளீன் பண்ண முட்டீங்கன்னா என்ன ஆகும்? அழுக்காயிடும். ஆனா நீங்க தொடப்பெடுத்து எடுத்து கிளீன் பண்ணீங்கன்னா கிளீன் ஆயிடும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது அழுக்காகும், ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆகுது. கவனிச்சிருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்கா கெட்ட காரியங்கள்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நாச மோசங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? உலகம் அப்படிப்பட்ட உலகம். சும்மா விட்டீங்கனாலே ஒன்றும் செய்ய தேவையில்ல, முள்ளும் குறுக்கும் விளையும்.
நல்லா ஏதாவது வரணும்னா நீங்க இறங்கி வேலை செய்யணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த லா சொல்லுது பாருங்க. அப்போ இதனுடைய உச்சகட்டம் எங்க போய் எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாமே கடைசியில் மரணத்துக்கு தான் போகுது, எல்லாமே நாசமாக தான் போகுது. ஓரளவுக்கு இது எதிர்க்கலான்றாங்க. என்ன சொல்றாங்க? ஓரளவுக்கு எதிர்க்கலாம், நீங்க வாழ்நாள் பூரா எதிர்த்துக்கிட்டே இருந்து, ஆனா கடைசியில் மறிக்கிறீங்கல்ல. அப்போ என்ன ஆயிடுது? கடைசியில் எதிர்க்கிற சக்தி இல்லை, கடைசியில் மரித்து போறீங்க. அப்புறம் அந்த மரித்து போன அந்த சரீரம் அழுகி போறது. இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸே கடைசியில் நாசமாக தான் போன்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இந்த லா பத்தி பேசுறவங்க சில பேர் அப்படி சொல்றாங்க. யூனிவர்ஸ்ல புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி இந்த லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை ஒரு அளவுக்கு தான் எதிர்க்கலாமே ஒழிய முழுமையா யாரும் எதிர்த்து நிறுத்த முடியாது. ஆனா உயிர்த்தெழுதல் என்ன ஆச்சு? எல்லாம் நாசமா போனாங்க. அப்படி பார்க்க போனா தேவனுடைய இயேசுனுடைய சரீரம் வந்து அழுகி போயிருக்கணும். அழுகி போக வேண்டிய சரீரத்தை தடுத்து நிறுத்தி செத்து போயிருந்த சரீரத்துக்கு திரும்ப உயிரை கொடுத்து உயிர்ப்பித்து முன்ன இருந்ததை காட்டிலும் ஒரு நல்ல சரீரத்தை கொடுத்து எழுப்பினார் தேவன். அந்த பிரமாணத்தையே பாருங்க, முழு யூனிவர்ஸ்ல இந்த பிரமாணம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனா உயிர்த்தெழுதல்ல தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். இந்த லா பத்தி பேசுறவங்களே சொல்லுவாங்க, இதை நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம், ஆனா போதுமான அளவுக்கு சக்தி வேணும், பவர் வேணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கு, ஓரளவுக்கு தான் எதிர்க்க முடியும். நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம், வீட்டை உடம்பு சுத்தம் பண்ணிக்கலாம், ஏதோ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் சாகதான் போறோம். ஆனா தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார், சாவையே ஜெயிக்கிறார். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்றாரு பாருங்க. செத்த ஒரு நபரை உயிர்ப்பித்து முன்ன இருந்த நிலையை காட்டிலும் ஒரு மேலான நிலைக்கு கொண்டு போகிறார். இவங்க என்ன சொன்னாங்க? பிரமாணம் என்ன சொல்லுது? எல்லாமே நாசமா தான் போகும். தேவன் என்ன சொல்றாரு? ஏன் வல்லமையினால எல்லாமே நல்லதா மாறும், எல்லாமே நல்லதாய் எல்லாத்தையும் நன்மைக்கென்றே விழுந்து போன உலகத்தில் இந்த சக்தி வேற செய்து பிரமாணம் இருக்குதுதான். ஆனா நாம தேவ வல்லமையை சார்ந்து வாழுகிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்துல நம்மளே பார்த்தா கூட சில நேரம் அப்படி தோணும், என்ன ஆண்டவரே போக போக நான் இதுல மோசமா போயிட்டே இருக்கேனே. யோசிக்கலாம், முன்னேற்றம் வர மாதிரி தெரியலையே, அவ்வளவுதானா? சில பேரும் சொல்லுவாங்க, யாரும் மாற மாட்டாங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? இந்த மாறுறதெல்லாம் நம்பாதீங்க, யாருமே மாறுறதில்லை, எப்படி இருக்காங்களோ அப்படியே தான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அதான் அந்த பேச்சு பேசக்கூடாது பாருங்க. கிறிஸ்தவர்கள் அப்பேற்பட்ட பேச்சை, கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மாற்றத்தின் மார்க்கம். உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை நம்பினா அவனை மாறாம இருக்க விட மாட்டார் இயேசு. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு விசுவாசி வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஒன்றும் நன்மையே செய்யாம நற்கிரியே செய்யாம நிம்மதியாவே இருக்க முடியாது. அவிசுவாசி ஒரு வாழ் நிம்மதியா சந்தோஷமா கூட பாவம் செய்யலாம், ஆனா விசுவாசிக்கு அந்த மாதிரி இருக்கவே முடியாது. சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். ஏன்? இதுல வந்துட்டாலே இயேசு என்னைக்கு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது மாத்த முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு, சீர்படுத்ததான் முயற்சி எடுப்பார். எல்லாமே மாறும் பாருங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் மாற்றத்துக்கு சக்தியை தேவனை தரார், உங்களுக்கு தருவார். இயேசுவை உயிரோட எழுப்பின தேவன் இதையும் செய்வார் பாருங்க. ஒரு க்ஷண பொழுதுல இந்த எல்லாம் நாசமா போவோம், எல்லாம் மோசமா போயிட்டே போவோன்ற அந்த பிரமாணத்தை ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லதா ஆக்கின தேவன் நமக்கு அதை செய்ய முடியாதா? ஒரு க்ஷண பொழுதுல செய்ய தேவையில்ல, அவர் செய்ய மாட்டார். இந்த மாதிரி மாற்றம் நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்ற மாற்றம் ஒரு க்ஷண பொழுதுல நடக்காது, அதையும் சொல்லிடுறேன். இது ஏதோ மேஜிக் மாற்றம் கிடையாது, மெதுவாக தான் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். மனம் புதிதாக வேண்டும், மனம் புதிதாக ஆக 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 மறுரூபம் அடைவோம் நாம. அந்த மாதிரி மாற்றம் நான் சொல்றது. இயேசு உயிரோடு எழும்பிட்டார், டப்புன்னு எழும்பிட்டார், நாமும் படார்னு அப்படியே நல்ல குணம் ஆயிடலாம், அப்படி கிடையாது. சரீரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு நாள் இயேசு திரும்ப வரும்போது நம்முடைய சரீரம் இயேசுக்கு நடந்தது போல நம்முடைய சரீரம் ஒரு க்ஷண பொழுதுல அப்படியே கம்ப்ளீட்டா மாற்றப்படும் பாருங்க. ஆனா மனம் வந்து மெதுவாக தான் இந்த காரியம் மாறும், குணம்லாம் இதெல்லாம் மெதுவாக தான் மாறும். மூணாவது உயிர்த்தெழுதலுடைய மேன்மை. உயிர்த்தெழுதல் வந்து
இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த நியூ கிரியேஷன். ரிசரக்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் த நியூ கிரியேஷன். அதாவது உயிர்த்தெழுதல் அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு? புதிய சிருஷ்டிப்பையே ஆரம்பிச்சிட்டாரு. புதிய சிருஷ்டிப்பையே, அதாவது இயேசு அவர் உயிரோட எழுப்பின போது புது சிருஷ்டிப்பையே ஆரம்பித்து விட்டார். புது சிருஷ்டிப்பு நம்ம சொல்லுவோம்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னது? ஒரு நாள் தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா போச்சு, இந்த உலகம் தான் போ. இல்லைங்க, இதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதை நினைச்சு பாருங்க. புதிய வானத்தையும் புதிய, இன்னைக்கு இருக்கிற பூமியை காட்டில் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். பாவமே இல்லை அந்த உலகத்துல, தீமையே இல்லை, ஊழலே இல்லை. எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு. தேவன் எப்பேற்பட்ட உலகமாய் மாற்ற போறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரணமே இல்லாத உலகம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட எவ்வளோ 1000 மடங்கு கோடி மடங்கு சிறந்த ஒரு உலகத்தை உண்டாக்க போறார். அதுதான் புது சிருஷ்டிப்பு. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற உலகத்தை காட்டிலும் மட்டும் சிறந்தது கிடையாது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உண்டாக்கப்பட்ட உலகத்தை காட்டிலும் சிறந்தது அது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எப்பேற்பட்ட உலகம் இருந்தது ஞாபகம் இருக்கா? பாவத்துக்கு முன்னால நல்ல உலகம், எந்த தீமையும் இல்லை. பாருங்க, எல்லாம் நல்லதா இருந்ததுன்னு தேவன் சொன்னார். ஆனா ஒரே ஒரு காரியம், அதுல நல்லா இருந்தது, ஆனா பாவம் இல்லாத உலகம் தான், சாபம் இல்லாத உலகம் தான், மரணம் இல்லாத உலகம் தான். ஆனா பாவமும் சாபமும் மரணமும் நுழையக்கூடிய சாத்தியக்கூறு அதுக்கு இருந்தது, பாசிபிலிட்டி இருந்தது. அதாவது பாவம் இல்லை, ஆனா பாவம் நுழைய முடியும். அப்பேற்பட்ட உலகம் அது. எது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆதியில தேவன் சிருஷ்டித்த, நுழையவே முடியாது. எந்த ஒரு நோ சாரோ நோ பெயின், எந்த வலியும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, நுழையவும் முடியாது. எது பெட்டர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்க உலகமா, வெளிப்படுத்தல இருக்கிற உலகமா? இதுதாங்க. ஸோ நாம எல்லாம் பாருங்க, அப்போ கிறிஸ்தவர்கள்லாம் என்ன இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதான் அது தேவன் செய்வாரோ, எப்போதான் இந்த புது சிருஷ்டிப்பை செய்வாரோ. ஆனா உண்மை என்னவென்றால், இயேசுவை உயிரோட எழுப்பின அன்றைக்கே புது சிருஷ்டிப்பு ஆரம்பித்து விட்டது. இயேசுவுக்கு புது சிருஷ்டிப்பு நடந்துருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா அவர் அந்த பழைய வாழ்க்கைக்கு போல, பழைய நிலத்துக்கு போல, பழைய சரீரத்தை பெற்றுக்கொள்ள, புதிய சரீரத்தை பெற்றுக்கொண்டார், மகிமை உள்ள சரீரத்தை பெற்றுக்கொண்டார், புதிய வாழ்க்கையை அடைந்தார். ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை இயேசு அடைந்தார். பாருங்க, முன்ன இருந்த நிலை இல்ல, அதை காட்டிலும் மேலான நிலை. அவருக்கு ஃபர்ஸ்ட் இருந்த சரீரம் என்னது? நல்ல சரீரம் தான், நல்ல ஊழியம் செய்தார். ஆனா என்ன பண்ணாங்க? அடின்னு அடிச்சு சாகடிச்சாங்க. ஆனா இப்ப அவருக்கு இருக்கிற சரீரத்தை யாரும் அடிக்கவும் முடியாது, சாகடிக்கவும் முடியாது. சாகாமை அடைந்துட்டார். மேலான நிலை தெரியுதா உங்களுக்கு? மேலான, இது சிருஷ்டிப்பு கிடையாது, இது புதிய சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டி. இது இயேசுவை பார்த்தா முழுமையா ஏற்கனவே புது சிருஷ்டி ஆயிட்டார். இயேசு, ஜீசஸ் இஸ் a நியூ கிரியேஷன். இன்னும் கேட்டா ஃபர்ஸ்ட் அவர் தான் புது சிருஷ்டியா ஆனது, முழுமையாயிட்டார். நீங்க கேட்கலாம், நாமளும் புது சிருஷ்டி தானே? ஆமா, கரெக்ட். நாம 2வது புது சிருஷ்டி ஆகணும். ஆனா நம்ம முழுசா ஆகலையே. உடம்பு அதே மாதிரி தானே இருக்கு, மூஞ்சி அதே மாதிரி தான் இருக்கு, சில பிழைகளும் அதே மாதிரி. சாகாமை நாம அடையல. ஆவி மனிதன்ல நாம புது சிருஷ்டியா ஆகிவிட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் எதை பற்றி பேசுகிறது? நம்முடைய ஆவி மனிதன். ஆவியில நாம புது சிருஷ்டியாய் ஆகிவிட்டோம். சரீரத்துல நாம இயேசு திரும்ப வரும்போது தான் புது சிருஷ்டியாய் ஆவோம். மனசுல புதுசா ஆயிட்டே வரும், மாறிக்கிட்டே வரும். அதை பற்றி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் மாறணும், நாம இதை நம்பி மாறணும்ன்றத பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு ஆனா ரொம்ப யூனிக். முழுசா புது சிருஷ்டி ஆயிட்டார். அவரு முழுசா புது சிருஷ்டியா ஆயிட்டார். அப்போ ரிசரக்ஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ கிரியேஷன். பாருங்க, ஆனால் தான் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல்
சிருஷ்டிப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது புது சிருஷ்டிப்போட சம்பந்தப்பட்டது. புது சிருஷ்டிப்பையே தொடங்கின ஒரு காரியம்தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? ஒரு க்ஷணப்பொழுதுல இயேசுவை புதுசாக்குனவர், புது சிருஷ்டியை ஆக்குனவர். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மனசை புதுப்படுத்த முடியாதா? கவனிங்க, எது பெருசு பாருங்க. இவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இவரை புது சிருஷ்டி ஆக்கின தேவன் நம்மை ஆக்க முடியாதா? கொஞ்சம் கொஞ்சமா ஆக்க முடியாதா? அவரை டப்புன்னு ஆக்கிட்டார், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஆக்க முடியாதா? நிச்சயமா ஆக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, முடியும். அப்போ முடியும்ன்றது நல்லாவே நமக்கு விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒருவேளை கேட்கலாம், சரிங்க முடியும், ஆனா இதெல்லாம் ஆகுமா? தேவனுக்கு எல்லாம் தான் முடியும், கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா ஆகுமாங்க? நடக்குமா? ஆக்சுவலா செய்வாரா? அவர் செய்ய விரும்புகிறாரா? நிச்சயமா அவர் செய்ய விரும்புகிறார், செய்வார். எதன் அடிப்படையில்? பல காரியங்களை சொல்றேன் பாருங்க. இதுல இருக்கிற காரணங்களை சொல்றேன். ஒன்று அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தானே கேட்குறோம் நம்ம, கரெக்டா? நான் காமிச்சேன்ல உங்களை, அவர் ஜெபிக்கும் போது எப்படி செய்யறார்? தம்முடைய சித்தத்தை செய்யும்படி. இதெல்லாம் ஏன் ஜெபம் பண்றாரு? சீர் பொருந்தவர்களை ஆக்குவாராக. ஏன் ஜெபம்? அவருடைய சித்தத்தை நாம இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும். அப்பா செய்வாரா? இல்ல தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படி நமக்கு உதவுவாரா? இல்லையா? நிச்சயமா உதவுவார். அது மட்டும் இல்ல, அவருடைய மகிமைக்கென்று நாம செய்யறோம். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினர்கள் ஆக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை. அப்ப நம்மை சீர்பொருந்தினர்கள் ஆக்குறதுக்கும் அவர் மகிமை அடையறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஆக்குறாரோ அவர் அந்த அளவுக்கு அப்ப செய்வாரா? செய்வார். இன்னொரு காரணம், உயிர்த்தெழுதலே ஒரு காரணம் பாருங்க. இயேசு உயிரோட எழுப்பினப்போ அவர் செய்ய முடியும் என்பதை மட்டும் காமிக்கல, நான் செய்ய விரும்புகிறேன் இன்னும் கேட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இனி இதுதான் வேலைன்றாரு. உயிர்த்தெழுதல் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. புது சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பம். ஆரம்பம்னா தொடருமா? தொடரும், தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஏற்கனவே சொல்றேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். யார் யார் ரட்சிக்கப்படுறாங்களோ தேவன் அவர்களை புது சிருஷ்டி ஆக்குறார் உள்ள. அப்போ the work of new creation is continuing. இயேசு என்னைக்கு உயிரோட எழும்பினாரோ அன்னிலிருந்து இந்த புது சிருஷ்டிப்புன்ற வேலை நடந்துகிட்டே இருக்கு. தேவன் என்ன சொல்றாரு? சில பேர் ஒருவேளை தேவனை பார்த்து நீ கேட்கலாம், ஆண்டவரே உண்மையிலேயே என்ன மாற்ற விரும்புகிறீரா? இப்ப செய்வீரா? இப்ப செய்வீரா? அவர் சொல்றாரு, இப்ப செய்வேன்பா, அதனுடைய காலம் வந்துருச்சு, 2000 வருஷம் முன்னாலேயே ஆரம்பித்து விட்டது. அந்த காலகட்டத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. நீங்க புது சிருஷ்டிப்பின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. யூ ஆர் லிவிங் இன் த நியூ கிரியேஷன் டைம். எல்லாம் சொல்லுங்க, புது சிருஷ்டிப்பின் காலம். அப்போ கரெக்டான காலத்தில் இருக்கிறீங்க. கரெக்டான காலத்தில் இது நடக்கும். செய்ய விரும்புகிறார். இன்னொரு காரணம் சொல்றேன், செய்வாரான்னு கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் உண்மையில நடக்குமா? 2000 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். 2000 கிறிஸ்தவ சரித்திரத்தை யோசித்து பாருங்க. 2000 வருஷமா இந்த வேலையை தான் செய்துட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரையும் மாத்திக்கிட்டே வராரு, சீர் பொருந்தினவர்களா ஆக்குறாரு. சகல விதமான நன்மையிலையும் நன்மையான காரியத்திலையும் சீர் பொருந்தினவர்களாய் சீர்படுத்துறாரு பாருங்க. நேற்று இருந்த காட்டில் இன்னைக்கு நல்லா ஆக்குறாரு நம்மள. 2000 வருஷமா இப்படி செஞ்சிட்டு இருக்கார். கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இருக்கிற உலகம் பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகமே அதுக்கு ப்ரூஃப். நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் உலகத்தை பார்த்து எப்படி சொல்லுவாங்க, வர வர மோசமா போயிட்டே இருக்குங்க. திரும்பவும் அது தப்பான கண்ணோட்டம் பாருங்க, தப்பான கண்ணோட்டம். அதெல்லாம் வர வர மோசமா போயிட்டே கிடையாது. நான் சொல்லுகிறேன், இயேசு என்றைக்கு இந்த உலகத்துக்குள்ள நுழைந்தாரோ வர வர நல்லா ஆயிட்டே இருக்குது. மோசமாயிட்டே இருக்குது ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் நல்லாயிட்டே இருக்குது பாருங்க. இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷனே பாருங்க, எனக்கு ஒரு உதாரணமா இருக்குது. எலெக்ஷன்ல என்ன மாதிரி காட்சி அது? எல்லாம் லைன்ல நின்று ஓட் பண்றாங்க. எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாரும் ஈக்குவல் ஆக்கிடுது. பாத்தீங்களா எலெக்ஷன்? பணக்காரனும் ஏழையும், படிச்சவங்களும் படிக்காதவங்களும் ஜாதி கீதின்னு பேசுறாங்க. ஆனா ஓட்டுன்னு வரும்போது எல்லாரும் ஈக்குவல். எல்லாருக்கும் ஒரே பவர் தான், ஈக்குவல் பவர் தான், ஒரே ஓட்டு தான். எல்லாருக்கும்
எல்லாரும் சமம் என்பதை காண்பிக்குது பாருங்க. இப்பேற்பட்ட உலகம் இயேசு வராம இருந்திருக்கும்ன்றீங்களா நீங்க? டெமோக்ரஸி எல்லாம் அப்போ இல்லைங்க. இயேசு வரத்துக்கு முன்னால இல்ல. அடிமைகள் தான். ஒரு குரூப் அடிமைகளா இருந்தாங்க, ஒரு குரூப் மேலான ஒரு ஜாதி கீதின்னு பேசிக்கிட்டு மேலான ஒரு கூட்டம்னு இருந்தாங்க. இப்படி பிரிவுகள் தான் இருந்தது பாருங்க. எல்லாரும் ஈக்குவல், நாம எல்லாரும் தேவனுடைய பார்வையில் ஈக்குவல், நமக்கு எல்லாம் ஒரே உரிமைன்ற பேச்சுக்கு இடமே இல்ல. இன்னைக்கு டெமோக்ரஸி இருக்கிறதே ஆதாரம் என்ன? எதுக்கு ஆதாரமா இருக்குது? இயேசு அன்னிலிருந்து கிரியை செய்து கொண்டு வராரு. தேவன் அன்னிலிருந்து கிரியை செய்து கொண்டு வராரு. சமுதாயங்களே மாற்றி விட்டிருக்கிறார். He has changed entire societies. உதாரணங்களை கொடுக்கலாம், நேரம் இல்லை. எவ்வளோ உலகத்தில் தப்பா இருக்குது, ஆனா நல்லதையும் பார்க்கணும். இயேசு மூலமாய் உண்டான நல்லதையும் காண வேண்டும். கடைசியாக இன்னும் காரணம் கொடுக்குறேன். இன்னொரு காரணம் நடக்குமான்னு கேட்குறவங்களுக்கு, உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. மாறி இருக்கீங்களா? நீங்க மாறி இருக்கீங்களா? நிச்சயமா மாறி இருக்கீங்க. சில நேரம் பாருங்க, நாமளே உணர்றது இல்லை. நமக்கு நடந்ததையே ஏன்னா நம்ம நடக்காததையே உணர்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ரெண்டு யோசித்து பாருங்க, எந்த விதத்தில் நீங்க மாறி இருக்கீங்க. 10 வருஷம் முன்னால இருந்ததுக்கும் இன்னைக்குக்கும் மாற்றம் இருந்திருக்கா? அதே ஒரு ப்ரூஃபுங்க. தேவன் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஏற்கனவே செய்யறதை தான் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இன்னும் நல்லாவே செய்யட்டும். தேவன் இன்னும் அதிகமாவே செய்யட்டும். இன்னும் அதிகமாவே நாம மாறுவோம், தேவனுடைய சித்தத்தை செய்வோம், அவரை மகிமைப்படுத்துவோம் என்பதற்காக தான் சொல்லுங்க. இது எப்படி இருக்குன்னா, சும்மாவே இருந்தா ஓரளவுக்கு ஃபிட்டா இருப்போம். சும்மானா பாருங்க, படுக்கையில் இல்லாம சும்மா எந்திரிச்சு மேலேயும் கீழே நடந்து வேலைக்கு போயிட்டு வந்தாலே ஓரளவுக்கு ஃபிட்டா இருப்போம். ஆனா கான்சியஸா இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஜிம்முக்கு போயிட்டு சாயங்காலம் வேற எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே ஃபிட்டா அப்படிதான். இது நீங்க சும்மா இருந்தா கூட, நீங்க ரொம்ப இதை கவனிக்கலன்னா கூட தேவன் உங்களை நடத்துவார், வழி நடத்துவார். அவர் சும்மா ஒன்றும் விட்டுற மாட்டார், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இதை கவனிச்சீங்கன்னா இன்னும் அதிகமாவே நடக்கும். நீங்க மாறுற அளவு எங்கேயோ போயிடும் பாருங்க. நான் நினைக்கிறேன் ஏற்கனவே தேவன் செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அன்னைக்கு கூட சில வாலிபர்கள்லாம் என்னோட பேசுறாங்க, எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எனக்கே தெரியல எப்படி மாறினேன். எனக்கு தெரியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் உங்களை சகலவித நற்கிரையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. நான் நினைக்கிறேன் இந்த சபைக்கே அவர் செய்கிறார். அதை இந்த சபைக்கு செய்கிறார். பாருங்க, சனிக்கிழமை இரவு 6 மணிக்கு எத்தனை பேர் ஜெபத்துக்கு வராங்கன்னு பாருங்க. அவ்வளோ பேர் ஜெபத்துக்கு வராங்கனாலே கடவுள் அங்கே ஏதோ செய்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஜெபம் செய்யறது தானா நமக்கு வராது. அதே ப்ரூஃப்ங்க, தேவன் நம்மளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிகமாக அதை செய்யட்டும், அதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். நாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஜெபிப்போம், இந்த ஜெபத்தை செய்வோம். எளிமையான ஜெபம். ஆண்டவரே, இயேசுவை எழுப்பின தேவனே, நீர் என்னை எழுப்புவீராக, மாற்றுவீராக, சீர்படுத்துவீராக, பூரணர் ஆக்குவீராக. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் அத்தனை திறமையும் தருவீராக. உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டிய அத்தனை திறமையும் தருவீராக. ஒவ்வொரு நன்மையும் செய்யறதுக்கு வேண்டிய அத்தனை திறமையும் வழங்குவீராக. ஜெபிப்போம், ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய வல்லமையினால், உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் எங்களை அதிக அளவில் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை இன்னும் பூரண அளவில் செய்ய, உம்முடைய நாமத்தை இன்னும் பெரிய அளவில் மகிமைப்படுத்த நீர்தான் எங்களை பலப்படுத்துவீராக, கிருபை அருளுவீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறீர். இதை காண மனக்கண்களை தருவீராக, இதை உணர உதவுவீராக. இன்னும் அதிகமாய் முடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள உதவுவீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை உம்முடைய நாமத்தில் செய்து சாதிக்க உதவுவீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நடக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே
ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை வாடுதே இவ்வேளை கிறிஸ்து மகிமை படவே கிறிஸ்து மகிமை படவே கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும் உயிர் தெழுதலின் வல்லமை ஆசை வாடுதே இவ்வேளை கிறிஸ்து மகிமை பாடவே கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. God bless you. There's a feeling in the air. God is everywhere, and His resurrection power moving in this hour, that Jesus might be glorified. Oh, that Jesus might be glorified. There's a feeling in the air. God is everywhere, and His resurrection power is moving in this hour, that Jesus